Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. கனவு திட்டத்தின் கீழே நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் சார். வீடு வேணுமா, கலைஞர் காப்பீடு திட்டம் வேணுமா, அது வேணுமா, இது வேணும். அவர் ஆமாம் வீடை கொடுத்துட்டு அவனுங்களே எடுத்துப்பானுங்க. கலைஞர் ஐயோ வேணாம், அதுலேயும் காசை பிடிக்கிடுவானுங்க. அப்போ ஒரு சாமானிய மனிதன் திமுகவை என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்க, வீடு கொடுத்தானா இவனே திருடிட்டு போயிடுவான், அவனுங்களே கொடுத்துட்டு அவனுங்களே ஆட்டையை போட்டுருவானுங்க. ஸ்டாலின் அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கிறது என்னன்னா, சார் இவனுங்க கிட்னி திடுறதுக்கு பயப்பட மாட்டானுங்க, மெத்தப்பட்டமைன் கடத்துறதுக்கு பயப்பட மாட்டானுங்க, கஞ்சாவை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பயப்பட மாட்டானுங்க, எதுக்கும் பயப்படாத ஒரு கொலைகார அரசு இது அப்படின்றது தான் சாமானிய மக்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. திமுகனா தமிழ்நாட்டுக்கு அழிவு சக்தி அப்படிங்கிற உணர்வை கருணாநிதி ஒரு 30% உருவாக்கியிருந்தாருன்னா, இன்னைக்கு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அந்த உணர்வை 60% ஆக்கிவிட்டார். அதுதான் எங்களோட சக்ஸஸ். நேரு 2500 போஸ்டிங்கில் 888 கோடி ரூபாயை அட்டை போட்டுட்டார். 2500 போஸ்டிங்கில் 1000 கோடி. இப்போ 10,000 போஸ்டிங்கில் எத்தனை கோடி? அது அப்படியே 4 மடங்கு. திமுக கட்சியே ஒரு மிகைப்படுத்தப்பட்ட சித்தரிக்கப்பட்ட காட்சிகளை அரங்கேற்றும் ஒரு இயக்கம், அவ்வளோதான். அதுக்கு அரசியல் கட்சி கிடையாது. திமுக என்கின்ற கட்சியை வைத்து உலகம் முழுவதும் சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறாங்க. ஸ்டாலின் குடும்பத்தில் யாராவது ஒருத்தன் டிஎன்பிசி எழுதி பாஸ் பண்ணிருக்காங்க, அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் அவனுக்காவது அறிவு இருக்காம உழைச்சி பல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உழைப்புக்கும் திமுகவுக்கும் எது திருட்டுத்தனத்துக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம ஏற்றுக்கலாம். உழைப்புங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க சார், நிஜமாலுமே காண்டாயிருவேன். இன்டர்வியூ நம்ம இதோடய முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லுவேன். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், சென்னையில் ஒரு தனியார் ஊடக நிறுவனம் சார்பாக ஒரு ரவுண்ட் டேபிள் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அங்கே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி வந்தாலும் திமுக கூட்டணி வெல்வது உறுதி அப்படின்றாரு. உங்களுடைய கருத்துக்கள்? இல்லை, எனக்கெல்லாம் அது எப்படி அவர் இதெல்லாம் சிரிக்காம சொல்றாரு அப்படிங்கிறது தான். அதை நானும் திட்டங்களை நிறைவேற்றிருக்காரு, நம்பிக்கையில சொல்றாரு. நீங்கள் அந்த நான் இன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆடியோ ரீல்ஸ் ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு இப்படி கனவு திட்டத்தின் கீழே நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் சார், இப்படி 10 ஆப்ஷன் இருக்குது, வீடு வேணுமா, இந்த கலைஞர் காப்பீடு திட்டம் வேணுமா, அது வேணுமா, இது வேணும். அவர் ஆமாம் வீடை கொடுத்துட்டு அவனுங்களே எடுத்துப்பானுங்க. கலைஞர் ஐயோ வேணாம், அதுலேயும் காசை பிடிக்கிடுவானுங்க. இப்படி ஒரு சாமானிய மனிதன் திமுகங்கிற கட்சி, இத்தனைக்கு அவர் எந்த கட்சி சார்பும் இல்லாதவர், சரிங்களா? அப்போ ஒரு சாமானிய மனிதன் திமுகவை என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்க, வீடு கொடுத்தானா இவனே திருடிட்டு போயிடுவான், எதை கொடுத்தாலும் இவன் ஆட்டையை போட்டு போயிடுவான், அவர் அந்த ஆட்டையை போட்டு போயிடுவாங்கிற வார்த்தையை சொல்கிறார். அவனுங்களே கொடுத்துட்டு அவனுங்களே ஆட்டையை போட்டுருவானுங்க அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி இந்த 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் அரசாங்கம் உருவாக்கி வச்சுருக்கிறது என்னன்னா, சார் இவனுங்க கிட்னி திடுறதுக்கு பயப்பட மாட்டானுங்க, மெத்தப்பட்டமைன் கடத்துறதுக்கு பயப்பட மாட்டானுங்க, கஞ்சாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பயப்பட மாட்டானுங்க, எதுக்கும் பயப்படாத ஒரு கொலைகார அரசு இது அப்படின்றது தான் சாமானிய மக்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த கட்சியும் அதிமுகவும் கிடையாது, திமுகவும் கிடையாது, வேறு கட்சிகளும் கிடையாது. காமனாக இருக்கிற ஒரு காமன் மேனோட புரிதல் திமுகங்கிறது. இந்த ஒரு குழந்தையோட வீடியோ இப்போலாம் ரொம்ப பரபரப்பாக வைரல் ஆயிடுச்சு. ஆதிபராசக்தி திமுக ஒரு தீய சக்தியா அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுச்சு இல்லையா? அதுதான் ரியாலிட்டி. ஒரு குழந்தைகிட்ட நம்ம போய் அந்த மாதிரி கருத்தை சேர்க்கக்கூடாது, அது தவறு. ஆனால் ஒரு குழந்தைகிட்ட கூட திமுக தீய சக்தின்றது தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு 5 வருஷம் ஆண்டாங்க, 5 வருஷம் ஆள்ற எல்லா கட்சியும் மீது தான் மக்களுக்கு ஒரு அதிருப்தி வர்றது இயல்பு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. திமுகனா தமிழ்நாட்டுக்கு அழிவு சக்தி அப்படிங்கிற உணர்வை கருணாநிதி ஒரு 30% உருவாக்கியிருந்தாருன்னா, இன்னைக்கு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அந்த உணர்வை 60% ஆக்கி விட்டார்கள். அதுதான் இவங்களோட சக்ஸஸ். மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்படுதுல, அடுத்து திமுக ஆட்சி வந்தாலும் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் நான் இப்போ கேமரா தூக்கிட்டு போவோம் சார். எங்கள் தெருவிலேயே ஒரு 10 பேர் சாம்பிளாக எடுத்துக்கேன். இப்போ அந்த 10 பேரில் ஒரு 4 பேர் திமுக அடுத்து வரட்டும் சார் அப்படின்னு சொல்லட்டும். 4 பேர், 10க்கு 10 பேருன்னு சொல்ல வேண்டாம், 10க்கு 40 மார்க் வாங்கினா பாஸ் இல்லையா, ஜஸ்ட் பாஸ். அந்த 4 பேர் திமுக அடுத்து வரட்டும் சார்ன்னு சொன்னீங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், 10க்கு 2 பேர் கூட சொல்ல மாட்டாங்க.
நான் ஏன் இதை 10க்கு 2 சொல்றேன்னா, பேர்த்து கூட சொல்ல நீங்க மாட்டாங்க. இந்த போதை பொருட்கள்லாம் வந்து புழக்கம் அதிகமா இருக்குன்றீங்க. காவல்துறையினர் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தானே மேடம் இருக்காங்க. இதை சொல்லும்போது தேவராஜ் சார் உங்களுக்கே சிரிப்பு வரணும், இல்லை உங்கள் மனசாட்சி குத்தணும். காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இப்போ ஒரு பெண் குழந்தை பேசின ஆடியோ ஒன்று வீடியோ வந்து இல்ல. ஆச்சு. இன்னைக்கு வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த சபரீசனோட ஊடகங்கள் இருக்கு இல்லையா, சபரீசன்ட்ட காசு வாங்கி மீடியாவில் பேசுகிறவங்க, அவங்க ஊடகம் கிடையாது. சாதாரண பொதுமக்கள் அங்கங்கே அவங்க பகுதியில் நடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து உடனே அப்லோட் பண்ணி விடுறாங்க. அதுதான் இன்னைக்கு இங்கெங்கே பிரச்சனைகள் உருவாகுன்றது தெரியுது. இப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து கேன்சல் ஆச்சு. அதை நீங்கள் மீடியா அந்த சபரீசனோட காசை வாங்கி திங்கின்ற மீடியாவில் என்ன சொல்லுச்சு? டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னதை அப்படியே இவங்களும் டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? அது உண்மையிலுமே டெக்னிக்கல் ஃபால்ட்டா? திமுக அரசாங்கம் அவ்வளோ ஒரு லெதாஜிக்காக இருக்கிறேன் சார். 1,00,000 பேரை கூப்பிட்டு மாநாடு நடத்துகிறாங்க. சரக்கு பாட்டில் கொண்டு அந்த 1,00,000 பேருக்கும் கரெக்டாக சப்ளை பண்ணுற ஒரு கட்சியாக திமுக இருக்குது. அதான் ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணிட்டாங்களே மேடம். தேர்வு கட்டுப்பாட்டு அதான் அலுவலர் நீங்கள் அவரை வந்து சண்முக காத்திருப்பு பட்டியலில் வச்சுருக்காங்க. நடவடிக்கை அது எல்லாமே எடுத்துட்டாங்கல்ல. அதுதான் சார், அது எல்லாமே ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. இப்படி பிரச்சனை பண்ணணும் நம்ம இல்லை, அதுக்கு அந்த அதிகாரி உடந்த எவ்வளோதான். காத்திருப்பு பட்டியலில் வச்சிருக்கிறது என்னது? இன்னும் 2 மாதம் கழிச்சு இன்னொரு பக்கம் எங்கேயாவது பெரிய வேலையை கொடுப்பாங்க, அவ்வளோதான். இது அது ஒன்றும் பனிஷ்மெண்ட் கிடையாது. சரி, பின்னணியில என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு போஸ்டிங்க்கு அதிகபட்சமாக அது இந்த குரூப் 2 அப்படிங்கிறது கெசடட் ஆஃபீஸர் ரேஞ்ச். ஸோ அந்த ரேங்க்கில் இருக்கிற போஸ்டிங் அப்படிங்கிறது மாதமே வந்து ₹1,00,000 சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறதுனால, அவர் வந்து ஒரு 20 வருஷம் சர்வீஸில் இருந்தாருன்னா வருஷத்துக்கு என்னாச்சு 12 லட்சம் அப்படிங்கும்போது ஒரு 20 லட்சம் என்னாச்சு 20 வருஷம் அப்படிங்கும்போது. அதனால் ஒரு போஸ்டிங்கே கிட்டத்தட்ட 80 லட்சங்கள்லேருந்து 1 கோடி வரைக்கும் அது வியாபாரம் பேசப்பட்டது. சரிங்களா? உங்கள்கிட்ட ஆதாரம் தான் நீங்கள் சொல்லலாம். ஆதாரம் இருந்ததுன்னா இந்த சபரிசன்ட்டை வாங்கி திங்காத மீடியாக்கள் இருப்பாங்கல்ல, பத்திரிகையாளர்கள்லேயே 4 பேர் நான் செத்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் உண்மையை சொல்லுவேன்னு இருப்பாங்கல்ல, அந்த பத்திரிகையாளர்கள் அந்த விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பத்திரிகைகளில் இன்றைக்கி அது செய்தியாக வந்திருக்கு. சரிங்களா? அப்போது ஒரு போஸ்டிங்க்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் பேசப்பட்டு அது கலெக்ஷன் சரியாக ஆகலை. ஏன்னா ப்ரிலிம் முடிஞ்சிருச்சு அவங்களோட எக்ஸாம். இப்போ போனது மெயின். இந்த மெயின்ஸில் வந்து உங்களுக்கு 9,000க்கு சொச்சம் பேர் வந்து 10,000 பேர் வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ஏன் இதை வந்து நம்ம இதாக ஸ்ட்ராங்காக சொல்கிறோன்னா, நம்ம அமைச்சர் KN நேரு அவர்கள் இப்படி ஒரு வழக்கில் மாட்டியிருக்காரா இல்லையா? ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டு இல்லை, கேஸ் வரைக்கும் போயிடுச்சு சார். அது ED ஃபைல் பண்ண சொல்றாங்க FIR. உங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னா இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் டப்புன்னு நெஞ்சு விடிச்சிரும், நெஞ்சு வலி வந்துடும், போய் படுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா முகாந்திரம் இருக்கான்னு செக் பண்ணல, இருந்துட்டு செக் பண்ணிருப்பாங்க சார். அப்போ அமலாக்கத்துறையில் இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து எத்தனையோ கேஸ் ஒன்றும் தெரியாதவர்கள். எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க ED? இல்லை உங்களை மாதிரியே தான் சுப்ரீம் கோர்ட்டும் கேட்குது. அமலாக்கத்துறை செய்கிறீங்க, அதுக்கப்புறம் அது வந்து ஏன் இத்தனை கேஸ் வந்து இதாக மாட்டேங்குது அப்படின்னு. அது வந்து மேல் அடுக்கு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சின்சியராக பல ஆயிரம் ஃபைலை பார்த்து யார்கிட்ட இவங்க என்னென்ன பேசினாங்கன்ற டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்து வாட்ஸ்அப் பரிமாற்றங்களெல்லாம் எடுத்து தான் அந்த கேஸே ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. அப்போது நேரு வந்து 2,500 போஸ்டிங்கில் 888 கோடி ரூபாயை அட்டை போட்டிருக்காரு. எவ்வளவு? கிட்டத்தட்ட அதிமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. அதிமுகவில் அமலாக்கத்துறையும் சேர்த்து வைக்குது. அமலாக்கத்துறை சொல்கிறது, அதை நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? இதே அங்கே உங்களுக்கு 2,500 போஸ்டிங்கில் 1000 கோடி. இப்போ 10,000 போஸ்டிங்கில் எத்தனை கோடி? அது அப்படியே 4 மடங்கு. 4,000 கோடியிலேருந்து 5,000 கோடி வரைக்கும் வருமானம் வருகின்ற ஒரு விஷயத்தில் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுனால இதை ஃபர்தராக நடக்க விடாமல் எக்ஸாமை இந்த கேன்சல் குற்றச்சாட்டை வச்சு அதிமுக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம்ல? வெயிட் பண்ணுங்க சார். இப்போ தானே இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ தான் ஒரு 1-2 நேர்மையான பத்திரிகையாளர்கள் அதை வெளிப்படுத்தி இருக்காங்க. இப்போ அதுக்கான ஆதாரங்களை நாங்கள் திரட்டிட்டு நீதிமன்றம் இப்போ வந்து நேருவோட இந்த வழக்கு, அந்த 888 கோடி வழக்கு வந்து அதிமுக உயர்நீதிமன்றத்தில் நடத்திக்கிட்டு தான் இருக்குது. எங்களுடைய ராஜ்யசபா MP இன்பதுரை சார் அதை நடத்துகிறாரு. சரிங்களா? அப்போது இது திரும்பவும் இந்த டிஎன்பிசியில், ஏன்னா டிஎன்பிசிங்கிறத நீங்கள் ஒரு எக்ஸாமாக பார்க்குறீங்க, அதிமுக அது ஒரு 10,000 பேர்த்தோட வாழ்க்கையாக இதை பார்க்கிறோம். அதனால தான் இது பேசுகிறோம். நீங்கள் அன்றைக்கி பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க அந்த எக்ஸாம் எழுதான பிள்ளைங்களை விட அவங்க பேரண்ட்ஸ் தான் ரொம்ப அழறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் 2 வருஷமாக அவங்க பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் 18 மணி நேரம் நான் படித்ததும்
அதுக்காக அவங்க செலவு பண்ண நேரமும் உழைப்பும் அந்த பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும், அதனால அவங்க வளராங்க. ஸ்டாலின் குடும்பத்தில் யாராவது ஒருத்தன் டிஎன்பிசி எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்களா? அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் எவனுக்காவது அறிவு இருக்காம? அவங்க உழைச்சி பல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உழைப்புக்கும் திமுகவுக்கும் இது திருட்டுத்தனத்துக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம ஏத்துக்கலாம். உழைப்புங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க சார், நிஜமாலுமே காண்டாயிருவேன். இன்டர்வியூ நம்ம இதோடய முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிடுங்க. உழைப்புக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? இல்லன்றீங்களா நீங்க? என்ன உழைப்பான்? கிட்னி திருடுவான். கிட்னி திருடுறதா நீங்க ஒரு 50 வருஷம் அரசியல் உழைச்சதுனாலதான் நீங்க அவர் அந்த பதவியில இருக்காரு, முதல்வர் பதவியில. இல்லன்றீங்க? என்ன உழைச்சார் சொல்லுங்க. கட்சிக்கு உழைச்சாரு, மக்களுக்கு உழைச்சாரு, அமைச்சரா இருந்திருக்காரு, மேயரா இருந்திருக்காரு. என்ன உழைச்சார்? கட்சிக்காக உழைச்சார். கட்சிக்காக அப்ப ஸ்டாலின் மட்டும் தான் கட்சிக்காக உழைச்சாரா? துரைமுருகன் உழைக்கலையா? அவரும் பொதுச் செயலாளரா இருக்காரு, அமைச்சரா இருக்காரு, உழைக்கலையோ? ஸ்டாலின் மட்டும் உழைத்தார். என்ன தினமும் போய் இதை எடுத்துட்டு போய் உழுது உழைச்சாரா? மிசால இருந்திருக்காரு. மிசால இருந்தாரு. அதை சொல்லி சொல்லி திரும்ப அந்த மனுஷனை ஏன் சார் எல்லாரும் அடிவாங்க வைக்கிறீங்க? ஸ்டாலின் மிசாவுக்காக போகல, அது ஏதோ பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்குக்காக போனாருன்னு ஒரு குரூப் சொல்லிட்டு அலையுது. சித்தரிக்கப்பட்டவைன்ற மாதிரி பல பேர் சொல்லி. சித்தரிக்கப்பட்டவை எல்லாமே இங்க திமுகவே ஒரு சித்தரிக்கப்பட்ட கட்சி தான் சார். அவங்க என்னது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அது ஒரு சித்தரப்பு காட்சிகள் தான். உங்களுக்கு ஒரு நாடகம் நடத்துறாங்க. திமுக கட்சியே ஒரு மிகைப்படுத்தப்பட்ட சித்தரிக்கப்பட்ட காட்சிகளை அரங்கேற்றும் ஒரு இயக்கம், அவ்வளவுதான். அதுக்கு அரசியல் கட்சி கிடையாது. ஒரு முதல்வர் கூட சொல்றாருல, 7.5% கூட திமுக வந்து போராடினால தான் கிடைச்சதுன்றாரு. அதாவது என்ன சொல்றது, நீங்க இப்படி ரொம்ப உசுப்பேத்தும் போது வாயில வரக்கூடாத வார்த்தையில ஏதாவது வந்துட போதும் தான் டென்ஷனா இருக்கு. மாணவர்களுக்கு திமுக உழைச்சிருக்கு மேடம், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். எது நீங்க இது என்ன ஸ்டேட்மெண்ட்ல சொல்றீங்கன்னு தெரியல. பள்ளிக்கூடத்துக்கு பையன் ஸ்கூல் பைக்குள்ள கஞ்சா பாக்கெட்டை வச்சு கொண்டு போறான். இதுதான் திமுக செய்த உழைப்பு. என்ன பண்ணியிருக்குது? 13 வயசு பையனுக்கும் 14 வயசு பொண்ணுகளுக்கும் இந்த ரேஞ்ச், அந்த 13 வயதில் இருக்கிற டீனேஜில் இருக்கிற பிள்ளைங்க கையில், எல்லா பிள்ளைங்க கையிலையும் கஞ்சாவை கொண்டு போய் சேர்த்தது தான் இந்த சித்தரிக்கப்பட்ட காட்சிகளை உடைய திமுகங்கிற ஒரு உருப்படாத கட்சி தமிழ்நாட்டுக்கு செய்த சாதனை. அதுதான் மாணவர்களோட வாழ்க்கையில் அவங்க என்னத்தை சித்துச்சு கேட்டால், இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தோம், காலை உணவு திட்டம்லாம் கொடுக்குறாங்கல்ல, நல்ல விஷயம் தானே. அது வேற. காலை உணவு இன்னைக்கு வந்து யாரோ அவர் நம்பி நாராயணன் கூட ஒரு இன்டர்வியூவில் அந்த காலை உணவு திட்டம் வந்து நாங்கள் அந்த உலகது காமராஜருக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய அக்கிரமம். காமராஜருக்கு வந்து மதிய உணவு திட்டம் என்றால் ஸ்டாலினுக்கு காலை உணவு திட்டம். ஏயா இதெல்லாம் சொல்லும் போது உங்களோட வாய் கூசாதா? அதை சொல்ல உங்கள் நாக்கு அழுகி போகாதா? புகழ்ந்து சொல்றாரு. அதான் சொல்கிறேன், இப்படி ஒரு செயற்கையான புகழ்ச்சியை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது இந்த இயற்கைக்கு ஒரு சக்தி இருந்ததுன்னா உங்கள் நாக்கு அழுகி போகும். அதை சொல்கிறவங்களோட நாக்கு அழுகி போகும். காமராஜரையும் பெருந்தலைவர் காமராஜரையும் தன்னலமற்று நேர்மையாக உழைத்த ஒரு மனிதரையும் ஒரு கிங் மேக்கரையும் பணத்துக்காக கொலையையும் சர்வசாதாரணமாக செய்கின்ற ஒரு இயக்கத்தின் தலைவனாக இருக்கின்ற ஸ்டாலினையும் நாம் ஒரே தட்டில் வைப்பதுங்கிறது எப்படி? சந்தனத்தையும் வேற என்ன கருமத்தையும் ஒரே மாதிரி வைக்கிற மாதிரி அது அர்த்தம். ஸ்டாலின் மக்களுக்கு உழைக்கவே இல்லைன்றீங்களா? நீங்க சொல்ற இல்ல சார், நீங்க உழைக்கிறது சார், இந்த உழைக்கிறது கடைசியில் உழைக்கிறதுங்கிறது கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கி விட்டுறாதீங்க. உழைக்கிறதுனா அவர் என்ன செஞ்சாருன்றதை சொல்லுங்க. அப்ப அந்த கட்சியில் அந்த கட்சிக்காக கொடி பிடித்தவர்கள், அந்த கட்சிக்காக தன்னுடைய மனைவியின் தாலிகளை விற்று போஸ்டர் ஒட்டியவர்கள், இன்னும் ஒட்டி கொண்டே இருப்பவர்கள், காடை விற்றவர்கள், வீட்டை விற்றவர்கள், சொத்தை விற்றவர்கள், அவர்கள் எல்லாம் கட்சிக்காக உழைத்தவர்கள் இல்லையா? ஸ்டாலின் எதை வித்து கட்சி வித்தார்? திராவிட மாடல் ஆட்சியில ஸ்டாலின் என்பவர் திமுகங்கிற கட்சியை வச்சு ஸ்டாலின் மட்டும் இல்ல, அந்த கருணாநிதியோட 3 மனைவிகளின் பிள்ளைகளும், அதுல முதல் மனைவியின் பிள்ளைகளை விட்டுருங்க, முத்தோ விட்டுருங்க, அவர் பாவம், மற்ற எல்லாரும் அந்த 2 மனைவிகளின் குழந்தைகளும் திமுக என்கின்ற கட்சியை வைத்து உலகம் முழுவதும் சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள். இதை நான் சொல்லலை, இந்த ஸ்டேட்மெண்ட் என்னோடது கிடையாது. இதை இன்னைக்கு அந்த கலைஞர் டிவியோட சிஓவா இருக்கார்ல, அவர் ஒரு காலத்தில் விகடன் பத்திரிகையில் செஞ்ச போது முக சர்க்கார், இன்னமும் நீங்கள் இப்போ கூட கூகுளில் தட்டினீங்கன்னா அந்த கட்டுரை வரும். அந்த கட்டுரையை 2011 எழுதுறார் கேப்டன். அப்போது அந்த கட்டுரையை தான் உலகம் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க தன்னோட பரப்புரையின் போது காமிச்சு அவங்கள வந்து 10 வருஷம் வீட்டுக்குள்ள உட்கார வச்சார். சரிங்களா? அப்போது திமுகங்கின்ற ஒரு இயக்கம், திமுகங்கின்ற ஒரு கட்சி தன்னுடைய சொந்த நலனுக்காக பயன்படுத்தி கொண்டது தான் கருணாநிதியோட குடும்பத்தோட அதிபுத்திசாலியான சாமர்த்தியம். அண்ணாங்கிற அந்த கட்சியை உருவாக்கிய மனிதரின் குடும்பத்தார்
வறுமையில் தான் இறந்தார்கள். இப்போ திமுகவை 2021 தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியில் அமர வச்ச மக்கள்லாம் முட்டாளுங்களா? தனிப்பெரும்பான்மையான என்ன பெரியது? அதிமுகவை விட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளோதான். வேறு 3 லட்சம் ஓட்டு தான், சரியா? அந்த 3 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கிடைச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸும் விசிக்கும். இந்த காங்கிரஸும் விசிக்கவும் இல்லைன்னா திமுக என்றைக்குமே ஆட்சிக்கு வர முடியாது. விசிக்கு என்ன பண்ணுச்சு, இந்த வட மாவட்டத்தில் இருக்கின்ற பட்டியலின மக்களோட ஓட்டுகள் எல்லாம் வாங்கி திமுகவுக்கு கொடுத்துச்சு. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, காங்கிரஸுங்கிறது இன்னைய தேதிக்கு வந்து சிறுபான்மை மக்களோட பாதுகாவலர் அப்படிங்கிறதுனால கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கண்மூடித்தனமாக காங்கிரஸை நம்பி திமுக கோடு போட்டாங்க. ஒருவேளை திமுகல இருந்து காங்கிரஸ் நாளைக்கு வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க, விஜயும் இந்த பக்கம் வந்துட்டாரு, காங்கிரஸ் வெளியே போகுது, ஒரு இஸ்லாமியர் கூட இந்த திமுகங்கிற துரோக கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. திமுக வந்து சிறுபான்மையினருக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. யாரு? திமுகவினர் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் நாங்க தான் பாதுகாப்புன்னு அவங்க தைரியமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கேமராவை நீங்க வந்து 1996, 97, 98, 99 கொண்டு போங்க. கோவை கலவரத்தின் போது கருணாநிதி அன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருந்ததுன்னா கன்னிமாரா லைப்ரரிக்கு போங்க. அந்த காலகட்டத்தில் வந்த எல்லா பேப்பர்ஸும் உங்களுக்கு இருக்கும். நிறைய பேப்பர் டிஜிட்டலில் இல்லை. போனீங்கன்னா கருணாநிதி அன்னைக்கு இஸ்லாமியர்களை என்னவெல்லாம் பேசியிருக்கிறார், மத கலவரத்தை தூண்டியவர்கள் இஸ்லாமியர்கள்னா நம்ம ஐயா பேசி வச்சுட்டு போயிருக்கார், சரிங்களா? அப்போ அப்பேற்பட்ட மனிதரை கொண்ட தலைவனாக கொண்ட கட்சி இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள் என்று நேர்மையான எந்த இஸ்லாமியரும் சொல்ல மாட்டாங்க. திமுகங்கிற கட்சியை ஒரு சீட்டுக்கோ 2 சீட்டுக்கோ வேற ஏதோ பெனிஃபிட்ஸுக்கோ நம்பி இருக்கிறவங்க தான் எனக்கு திமுக பாதுகாவல்பாங்க. ஆனால் திமுக உண்மையிலுமே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள் தானா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அந்த 96 காலகட்டத்திலேருந்து அந்த 2000 வரைக்கும் அன்னைக்கு வந்த செய்தித்தாள்கள் எல்லாத்தையும் ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு 100 பேப்பரை மட்டும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கருணாநிதி என்கின்ற மனிதர் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்து வைத்து போயிருக்கிறார் அப்படிங்கிறது புரியும். இப்போ நிறைவா ஒரு கேள்வி, இப்போ பாஜகவோட அதிமுக கூட்டணியில் இருக்கு. பாஜக கூட கூட்டணிக்கு ஒரே காரணத்துக்காக சிறுபான்மையினர்கள் வந்து அதிமுக வாக்களிக்க மாட்டாங்கன்ற அந்த ஒரு நரேஷனும் இருக்கு. அவங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அதை வந்து முற்றிலும் மறுதளிக்கவும் முடியாது, சரிங்களா? நம்ம நேர்மையாக சில விஷயங்களை ஒத்துக்கணும். 2021 போன எலெக்ஷனில் வந்து பாஜகவோட கூட்டணி என்பதாலேயே இஸ்லாமியர்களுடைய ஓட்டு குறிப்பிட்ட சதவீதம், அதுக்கு ஒரு இஸ்லாமிய ஓட்டு கூட கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இஸ்லாமியர்களை ஏதோ ஒரு விதத்தில் அதிமுகவை நம்புகின்ற இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, அதிமுக குடும்பத்துக்குள் இருக்கின்ற இஸ்லாமியர்கள், அவங்களோட ஓட்டு வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பாஜக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு அச்சத்தோடு பார்க்கின்ற இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. அது வந்து நேரேட்டிவ்னு சொல்லாமல் அது ஒரு உண்மையாக, அந்த உண்மையை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும், சரிங்களா? அப்போ அவர்களை நம்ப வைப்பதற்கான வழிகளை நாங்கள் என்ன செய்யணுங்கிறது தான் எங்கள் கட்சி பார்க்கமே ஒழிய, இல்லை சார் இந்த திமுக கார மாதிரி முட்டாள்தனமாக இல்லை அப்படித்தான் சார் இப்படித்தான் சார்னு இந்த வாயில் வடை சுடுற வேலைகளை, மக்களை பொய் சொல்லி ஏமாற்றுகிற வேலையை அதிமுக ஒருபோதும் செய்யாது, செய்ய விரும்பாது. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி மேடம்.